என்ன பண்றீங்க? எங்க பாப்பா எங்க? எங்கடி தங்கம்மா நீங்க? நேற்று பட்டு பாப்பா வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனேன் நேற்று நைட்டு. எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு என்னால் போட முடியல வீடியோ. பாப்பாவுக்கு வந்து மேலே வந்து அவள் வந்து தையலை வந்து 4 நாள்லேயே பிரிச்சுட்டா, 3 நாள்லேயே பிரிச்சுட்டா தையலை. அதனால் அவளுக்கு அந்த புண்ணு வந்து ஆறவே இல்லை, அப்படியே இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்கிற டிச்சிங் வந்து அப்படியே தெரியுது. நேற்று டாக்டர் காட்டினார். பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருந்தது. அதனால் பாப்பாவுக்கு வந்து கோனை வந்து கழட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நல்லா தான் பேண்டேஜ் போட்டு விட்டுருக்குறாரு. இருந்தாலும் அதை எடுத்துட்டு திரும்பவும் வந்து ஒரு வாட்டி அதே மாதிரி ரத்தம் வர மாதிரியே இருந்தால் மட்டும் நீங்கள் ரெட்டாக கசியுது அப்படின்னா மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா இருக்கட்டும், கோன் இருக்கட்டும், இன்னொரு 10 டேஸ் கழட்டாதீங்க. அது ஏன்னா வந்து வெளிப்புண்ணு வந்து அப்படியே இருக்குது, உள் புண்ணும் அப்படியே இருக்குது. ஒரு நல்ல வேளை கோன் போட்டு விட்டீங்க. இல்லாட்டி வந்து அவள் தையலை பிரித்து உள்ளேயும் தையல் பிரிச்சுட்டு இருந்தான்னா அது ரொம்ப கஷ்டமாயிட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அவள் பாருங்கள், அவள் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறான். அதாவது இங்கேருந்து இந்த ஜன்னல் மேலே ஏறி தமான்னு இங்கே கீழே குதிக்கிறாள். சோபா மேலே கூட குதிக்கிறது கிடையாது, கீழே குதிக்கிறா. அதனால் வந்து சொன்னேன் நான் டாக்டர்கிட்ட, இப்படியெல்லாம் பண்ணுறா டாக்டர் அப்படின்னா. இவள் ரொம்ப சேட்டைக்கார குழந்தையாக இருக்கிறா பாருங்கள். எப்படி என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுறான் அதை எடுக்கிறதுக்காக. பட் ஆனால் அதை எடுக்க முடியாது அவளால். இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவளோட உடம்ப நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? பட் ஒரு நண்பர்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்க, தோழர் தோழிகள் எல்லாம் கேட்டிருந்தீங்க, காலரை கழட்டி விட்டலாமே அப்படின்னு. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அவளுக்கு ஃபுட்டு கூட எடுக்க முடியல. ஃபுட்டு கூட நான் கையில் தான் கொடுக்குறேன். கையில் கொடுத்து தான் சாப்பிட முடியுது அவளால் போய் சாப்பிட முடியல. ஆனால் என்ன பண்ணுறது, அவளுக்கு உடம்பு சரியாகணும் இல்லைங்களா? நேற்று போயிட்டு புதுசாக வந்து அந்த பேண்டேஜ் போட்டுட்டு மருந்தெல்லாம் வச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனாலும் வந்து நேற்று நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் போட்டிருக்கேன் பாருங்கள், ரொம்ப கத்திருப்பா. ஆக்சுவலி அந்த கூடையில் வந்து அவள் அந்த கூடையை பார்த்தாவே வந்து அதை கூடையை எடுத்துட்டாவே அவள் வந்து பயப்படுவா. ஒரு வேளை நம்மளை எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவாங்களோ ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ற ஒரு பயம் அவளுக்கு. எனிவே நல்லாயிட்டா. ஆனால் சரியாயிடும்னு சொல்லியிருக்காரு டாக்டர், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து எடுக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப எகிரி விழுறா டாக்டர் அப்படின்னு. இல்லைங்க, அதாவது வந்து நிறைய கேட்ஸ் அப்படியெல்லாம் பண்ணாது, சைலண்ட்டாக இருக்கும். அதுக்கு அந்த புண்ணு சரியாகிற வரைக்கும் அதுக்கு எதுவுமே தெரியாது, அது பாட்டுக்கு அது அமைதியாக இருக்கும். பட் ஆனால் இவங்க ரொம்ப சேட்டை தான் பண்ணுறாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார். அதனால தான் சரி என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என்னென்ன பாடுபடுத்துகிறா பாருங்கள், ரொம்ப பாடுபடுத்துவா. எப்படி திரும்புகிறா பாருங்கள். பட்டே சேட்டுமா அந்த காலை எட்டி கடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறா பாருங்கள், என்னென்ன சேட்டை பண்ணுறா பாருங்கள். அந்த கோனை அவளுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடாது, வேறு வழி கிடையாது. ஏன்னா அந்த கோனை வச்சுட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவள் ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த கோனை இல்லாட்டி அவள் நிச்சயமாக வந்து அந்த தையலை வந்து பிரிச்சிருப்பாள். உள்ளுக்குள்ளே இருக்கிற தையலை வந்து பிரிச்சிருப்பாள். மேலே போட்ட தையலை பிரித்ததுனால ஓகே, அது என்னவோ நல்ல வேலையாக உடனே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டோம். ரொம்ப சேட்டுக்கார புள்ள பட்டு. என்ன பண்ணுறது, அவளுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குது. நமக்கும் அதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை, என்ன பண்ண முடியும், கழட்ட முடியாதுல்ல. அதனால தான் இப்போ சிட்டுக்கு பாருங்கள், அதாவது எதில் ஏறலாம், எங்கே எகிரி குதிக்கலாம், அப்படியே தான் அவளுடைய தாட் ஃபுல்லாக. அதுதான் என்ன பண்ணலாம், அதுதான். ஒரே கோபம் வேறு மேலே. மேடமுக்கு பேச மாட்டாங்க. நான் கூப்பிட்டா கூட அப்படி சொல்லுவாங்க. பட்டு அப்படின்னா மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பேசுவாள்.
ஆனால் இப்போ வந்து பட்டு அப்படின்னா ஏன் அப்படின்றது. அவளுக்கு அவ்வளோ கோவம், நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டாலே ஏதோ போட்டு விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழி கிடையாது. அவளுடைய உடல்நிலையை நம்ம தான் பார்த்தாகணும். அவங்களுக்கு எதுவும் தெரியாது. பாருங்க என்னச்சாமே, எங்கே ஒரு பறந்துடக்கூடாது, ஒரு கொசு பறந்துடக்கூடாது, எதுவும் பறக்கக்கூடாது. எங்கே போகிறீங்க பட்டு? பட்டு பட்டு பட்டுமா, அவளுக்கு பேசுறதுக்கு விருப்பமே இல்லை. அப்படியே அவங்க நான் அந்த குட்டி ஒரு நாள் இருக்குல்ல, அந்த குட்டியை காட்டுறேன். அதோட அம்மா இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டு உள்ள போங்க, தள்ளிக்கோங்க, தள்ளுச்சாமி. சரி. அம்மா இருக்கு. என்னம்மா, என்ன துணியெல்லாம் எடுத்து வெளியே விட்டுட்டுக்கிற? ஏன் ஏன் துணியெல்லாம் எடுத்து வெளியே விட்டுட்ட சொல்லு. மா, என்னம்மா துணியெல்லாம் எடுத்து வெளியே விட்டீங்க? ஃபுட்டு தீர்ந்துடுச்சா? ஃபுட்டெல்லாம் கீழே இறச்சி மேலே இறச்சி, என்ன புள்ள நீ இப்படி கீழே இறச்சி வச்சிருக்கிறியே? அம்மா ஃபுட்டு எடுத்துட்டு வர இரு, சரியா? பாருங்க குட்டி. சரிடா. 4 குட்டி இருக்குன்னு இந்த துணியை போட்டு வச்சேன். சரி, இந்த துணி மேலே போட்டு துணியை போட்டு அது மேலே குட்டிங்களை விட்டு அது இல்லாதப்போ எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு கீழே படுத்துட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு வந்து பால் வந்து வைக்கணும். பால் காய வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன், வைக்கணும். எதுக்கு 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 வந்து கதவான் நின்றுக்கிற? கதவை திறந்த உடனே வந்து விழுந்துட்டான். எதுக்கு கதவான் நின்று நீ ராஸ்கல்? இப்போ அவளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு தான் வேகமாக நட. பால் வந்து காய வச்சு நல்லா ஏடு கட்டுற மாதிரி காய வச்சு வச்சுருக்கேன். கொண்டு போய் விற்கணும். என்ன சாமி, பாப்பாவுக்கு என்னமா வேணும்? அப்படியா? அவனுக்கு அது சாப்பிட தெரியாது, அதனால கையில் கொடுத்தா தான் சாப்பிடுவான். பாருங்க. சரிந்தா இந்தா பாருங்க, கையில் கொடுத்தா தான் சாப்பிடுவா பாப்பா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிடுறேன். பாய்.